Hi guys, welcome back to our channel. Hope everyone is doing great. Thank you so much for your lovely support. Thank you so much for all your comments. So in the video actually நம்ம Way2speed Tubeless kit conversion நம்ம Himalayan 450ல போட்டுருந்தோம். அதோட ஃபீட்பேக் கொடுக்கலாம்னா ஏன்னா 2000 கிலோமீட்டர்ஸ் ரைட் பண்ணியாச்சு கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் ஹைவே சிட்டி இப்போ ரீசெண்டாக டர்ட் ட்ராக் ஒன்று ட்ரை பண்ணோம், ரஃப் பேச்சஸில் ஓட்டணும். அது ஓட்டினதுக்கப்புறம் எப்படி ஃபீல் இது லைக் மேஜராக வந்து கம்ஃபர்ட்டில் டிஃப்ரென்ஸ் இருக்கான்னு பார்க்கும்போது இதில் எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. லைக் நீங்கள் ஸ்டாக் வண்டியில் என்ன இருக்கோ அதுதான் இந்த வண்டியிலையும் இப்போ மாற்றினதில் இருக்குது. பட் ஒன் குட் திங் இஸ் லைக் யூர் பீஸ் ஆஃப் மைண்ட். அது ரொம்ப முக்கியம் நம்ம வண்டி ஓட்டும் போது. ஏன்னா வண்டி பஞ்சர் ஆகக்கூடாதுன்றது தான் நம்மளுக்கு ப்ரையாரிட்டியாக இருக்கும். டியூப் இருக்கிற வண்டியில் பஞ்சர் ஆச்சு உங்களுக்கே தெரியும் ஆகணும், டியூபை ரிமூவ் பண்ணணும், நிறைய ப்ராசஸ் இருக்குது. அண்ட் ரிம் எல்லாத்தையும் கைட்டிலாம் அதெல்லாம் போடுறதுலாம் வந்து இட்ஸ் நாட் லைக் ஈஸியாக முடியல. சாலிடாக 1 hour to 1.5 hours ஆகும். சில இடத்துல தெரியாத இடத்துல ஹைவேஸ்லாம் வாங்கினா 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகலாம், சான்ஸ் சொல்ல முடியாது. ஸோ பீஸ் ஆஃப் மைண்ட் வேணும் அப்படின்ற காரணத்தினால தான் நம்ம Way2speed கன்வர்ஷன் கிட் போடும். இது வரைக்கும் எனக்கு ஒரு தடவை கூட ஏர் லீக் ஆகலை, நம்ம டயரில் வந்து ப்ரெஷர் கம்மி ஆகலை. 4 நாள் 5 நாள் வண்டி எடுக்காமல் இருந்தாலும் சரி இது வரைக்கும் வந்து ஏர் லீக் ஆகலை. ஸோ தட் இஸ் ஒன் கிரேட் திங். இந்த டோட்டலாக க்ளோஸ் டு இந்த 40 டேஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 தடவை தான் காற்று வந்து அடிச்சிருப்பேன். லைக் அதுக்கும் இல்லை 31 நம்ம ஸ்டாண்டர்ட் படி வைக்கணும். ஒரு 2-3 தடவை மட்டும் தான் 29 வந்துச்சு, மற்றபடி மற்ற டைமில் எதுவுமே வரலை. ஸோ ஏர் ப்ரெஷரும் லீக் ஆகலை. அண்ட் குவாலிட்டி வைஸ் நல்லா இருந்தது. ஃபிட் அண்ட் ஃபினிஷ் நம்ம எல்லாம் பண்ணதெல்லாம் கிளியராக இருந்து பார்த்தனால வந்து எல்லாம் சூப்பராக இருக்குது. இது வந்து ஏன் சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் விஷயம் பீஸ் ஆஃப் மைண்ட். அது அப்சல்யூட்லாம். பிகாஸ் இந்த வண்டி வந்து பஞ்சர் ஆச்சு எங்கே நின்றுச்சுன்னா அப்படின்னா வந்து டியூப் டயரை வந்து தள்ளிட்டுலாம் போக முடியாது. நீங்கள் ஒரு இடத்துல ஸ்டாண்டர்டாக நின்று தான் ஆகணும். வரவங்க தான் வந்து டயரை கைட்டி எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். இதுவே டியூப்லெஸ் டயர்னால் பிரச்சனை இல்லை, அப்படியே தள்ளிக்கிட்டு போயிடலாம். பட் ஆனால் டியூப் டயரை தள்ள முடியாது, ஏன்னா வந்து அது மேலே மவுத் வந்து உடஞ்சிரும். ஸோ தேர் ஆர் பிளென்டி ஆஃப் திங்ஸ். Way2speed கிட் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய ரிலீஃபாக இருந்தது. ஸோ அதை இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அண்ட் நிறைய பேர் கேட்டிங்க இதனால் போட்டால் வாரண்ட்டி ஏதாச்சும் மிஸ் ஆகுமா. ரிம்முக்கு வந்து ஒரு வாரண்ட்டி பீரியட் இருக்குது. ஸோ ரிம்மு வந்து வாரண்ட்டி வந்து Way2speed இல்லை எந்த பிராண்டோட கன்வர்ஷன் கிட் நீங்கள் போட்டிருந்தாலும் அந்த வாரண்ட்டி வந்து கேன்சல் ஆக சான்சஸ் இருக்குது. ஏன் ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிம்மில் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேப் பண்ணியிருக்கும் உள்ளார. அதாவது இது வந்து ஸ்போக் ரிம்ஸ்னால ரிம்முக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு டேப் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா வந்து ஒரு தடையும் பாட் ஹோல்ஸ் அடிக்கும்போது உள்ளே போயிட்டு லைட்டாக வரும், கொஞ்சம் லூஸாக இருந்தால். அப்போ அது என்ன ஆகுனா தெரியாமல் போயிட்டு டியூப்பை வந்து போக் பண்ணிடும். அப்போ பஞ்சர் ஆக சான்ஸ் அதிகம். அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு எப்போவுமே டியூப் வச்ச வண்டியில் பார்த்திங்கன்னா ரிம் டேப்னு ஒன்று சொல்லுவாங்க. அது வந்து அது மேலே போட்டிருப்பாங்க, ரிம்முக்குள்ளே தான் இருக்குது, நம்மளுக்கு தெரியாது பேசிக்காக. ஸோ நீங்கள் அதை ரிமூவ் பண்ணுறதுனால இங்கே டயர் ரிமூவ் பண்ணலாம் ஒரு பிரச்சனை கிடையாது, டியூபை ரிமூவ் பண்ணலாம் பிரச்சனை இல்லை. அந்த ரிம் டேப்னு ஒன்று இருக்குல்ல, அது வந்து டியூப்போட மெட்டீரியல் தான். அந்த ரிம் டேப்பை எடுக்கிறதுனால நம்மளால் அந்த வாரண்டியை வந்து எனேபிள் பண்ண முடியாது, எடுக்க முடியாது. பிகாஸ் அவங்க கைட்டியை செக் பண்ணுவாங்க, என்ன ரிம் என்ன ப்ராப்ளம், கம்பெனிக்கு அனுப்ப சொல்லுவாங்க. கம்பெனி அனுப்பினாலும் திறந்து பார்த்தா தெரிஞ்சது அந்த டேப் இல்லை, நம்ம கிட்டு போட்டிருக்கோன்னு. ஸோ அதனால் ஒரே ரீசனால் மட்டும்தான் நமக்கு வாரண்ட்டி வந்து ரிம்மில் கிடைக்காது. இது வந்து எல்லாருக்கும் தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா இட் டிபெண்ட்ஸ். சிட்டிக்குள்ளே இருக்கிறவங்க திடீர்னு பஞ்சர் ஷாப் இருக்கும், ஒட்டிக்கலாம். பட் அதுவும் டைம் ஆகும், 1.5 hours கூட ஆகலாம். உங்கள் டைம், உங்கள் ஸ்கெடியூல், உங்கள் ஒர்க் எல்லாமே கெடுத்துடும். ஹைவேஸில் ரைட் பண்ணுறாங்க அதிகமாக இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். ஆஃப் ரோட், டர்ட் ரோட்ஸ் கண்டிப்பாக தேவைப்படுது. பிகாஸ் பஞ்சர் ஆச்சுன்னா நம்மக்கிட்ட பஞ்சர் கிட் இருக்குது, நம்மளே அழகாக பஞ்சர் ஒட்டிடுவோம். ஈஸியாக 10 நிமிஷம் இல்லை 5 நிமிஷம் நம்ம வந்து கிளம்பிடலாம் அந்த இடத்த விட்டு. அந்த ஒரு ரீசனுக்காக தான் Way2speed கிட் போட்டோம். அண்ட் நீங்கள் அவங்கள ரீச் பண்ணுறதுக்கு அவங்களோட வெப்சைட் லிங்க் கீழே கொடுக்குறேன், வாட்ஸ்அப் நம்பர் கீழே கொடுக்குறேன். ப்ராப்ளி நீங்கள் அதை ரீச் பண்ணி உங்கள் ஊரில் இருக்கிற இடத்துக்கு கூட நீங்கள் வந்து கொரியர் ப்ராப்ளி எடுத்துக்கலாம். அண்ட் அங்கே இருக்க மெக்கானிக் ஷாப் யாராவது தெரிஞ்சவங்க தான் பண்ணிக்கலாம், இல்லைனா சென்னையில் வந்து இங்கே பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலையும் நிறைய பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கு ஆல்ரெடி ப்ராசஸ் ஃபுல்லாக தெரியும். இதோட ப்ரீவியஸ் வீடியோ ஃபுல் டீட்டெயில் ப்ராசஸோட போட்டிருக்கேன். அந்த ப்ரீவியஸ் வீடியோ லிங்க் நான் இங்கே தரேன். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன ப்ராசஸ், எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணாங்க, கன்வர்ஷன் பண்ணாங்கன்றதுலாம் தெரியும். அதை நீங்கள் பார்த்துக்கலாம். நிறைய பேர் வந்து 500 ராயல் என்ஃபீல்ட் 500ல் போடலாமா, அப்புறம் 2-3 வண்டிலாம் சொன்னீங்க. இது ஆக்சுவலாக வந்து கன்வர்ஷன் கிட் போடணும், டியூப்லெஸ் கன்வர்ஷன் கிட் போடணும்னா நம்மளுக்கு பேசிக்காக தெரிய வேண்டியது வந்து நீங்கள் வச்சுருக்க ரிம் வந்து அலுமினியமாக இல்லைனா வந்து அதர் மெட்டீரியலாக பார்க்கணும். அலுமினியம் ரிம்ஸ் இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். அப்போ தான் வந்து அது செட் ஆகும். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியா. செகண்ட் க்ரைட்டீரியா, உங்கள் டயர் வந்து இஸ் இட் காம்பர்டபுள் ஃபார் டியூப்லெஸ்க்கு காம்பர்டபுளாக இருக்கா, அந்த ஸ்ட்ரக்சர் வந்து கரெக்டாக இருக்கான்னு தெரியணும். ரெண்டாவது அதுக்கேற்ற மாதிரி ரிம்மும் வந்து காம்பர்டபுளாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ரிம்மோட மவுத் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்.
அந்த டயரும் அந்த ரிம்மும் வந்து அது லாக் ஆகணும். லைக் இட் இஸ் கைண்ட் ஆஃப் ஒரு சின்ன மெக்கானிசம் மாதிரி ஒரு லிப், அந்த லிப்பு வந்து லாக் ஆகணும். அது வந்து ரொம்ப முக்கியம். இல்லைனா நீங்கள் சும்மா எல்லா அலுமினியம் டயர்ஸ்லையும் நம்ம வந்து மாற்ற முடியாது. டயர் கம்ஃபர்டபுளாக இருக்கணும், ரிம்மும் கம்ஃபர்டபுளாக இருக்கணும், ப்ளஸ் அலுமினியம் வீல்ஸ் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும் தான் நம்மளால் பண்ண முடியும், இல்லைனா நம்ம பண்ண முடியாது. இட்ஸ் அ ஸ்மால் ப்ராசஸ். ஒரு நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு 4 நாள் வந்து இப்போ வந்து காயணும். இது சிம்பிள் ப்ராசஸ் எல்லாமே நம்ம ஆல்ரெடி நம்ம வீடியோஸில் பார்த்துருப்போம். ஸோ அதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஐ எம் ஆக்சுவலி சாட்டிஸ்ஃபைட் வித் த ப்ராடக்ட். ஆனால் இது வந்து நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன், நான் ரிவ்யூ பண்ணுறேன்னு சொன்னால் தான் ஐம் ஜஸ்ட் வாண்ட் டு மேக் இட். ரெகுலர் ஏர் அடிக்கிறது பதில் நைட்ரஜன் ஏர் அடிச்சிங்கன்னா கொஞ்சம் அந்த ஃபங்கஸ் வராமல் இருக்கிறத ப்ரிவெண்ட் பண்ணலாம். ஃபங்கஸ் வர ஆரம்பிச்சதுன்னா தென் அதனால் வந்து வாட்டர் சிப் ஆகும், கொஞ்சம் எவாப்ரேட் ஆக சான்ஸ் இருக்கும். அதனால் கொஞ்சம் வந்து லைஃப் வந்து குறையலாம். ஏன்னா இது வந்து Way2speedக்காக சொல்லலை, நார்மல் டியூப்லேயே சொல்கிறேன், அப்படி தான் இருக்கும். ஸோ அதனால் நைட்ரஜன் கிடச்சா யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா இட்ஸ் நாட் அ பிக் டீல். உடனே ஆகும்லாம் கிடையாது, 2 வருஷம் அப்படி கூட போகலாம். அது போக இன்கேஸ் இது பஞ்சர் ஆச்சுன்னா நார்மலாக பஞ்சர் ஒட்ட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பஞ்சர் ஒட்ட முடியும். அதோட பர்பஸ் அதுதான். ஆக்சுவலாக டியூப்லெஸ்க்கு கன்வர்ஷன் பண்ணால் பஞ்சர் ஆகாதா? ஏன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு ட்ரெண்டு ஓடி இருக்குது, லைக் லிக்விடை ஊற்றிட்டா உள்ளே வந்து அது பஞ்சரே ஆகாமல் ஓட்டிக்கிட்டு போகணும். இது அந்த கிட் கிடையாது. இது வந்து உங்கள் ரிம்ஸில் இருக்க அந்த ஸ்போக் வந்து சீல் பண்ணுறது. இதுதான் இதோட ப்ராசஸில் மெயின் பர்பஸே. இது வந்து அந்த லிக்விட் கிடையாது. நீங்கள் அந்த நாசிலில் ஊற்றிட்டு அந்த மவுத்தில் ஊற்றிட்டு ரிம்மு ஃபுல்லாக அப்படியே ஃபுல்லாக டயருக்குள்ளே ஃபுல்லாக அந்த லிக்விட் போயிடும். பஞ்சர் ஆச்சுன்னா காற்று பட்டா சால்ட், அந்த ப்ராசஸ் இது கிடையாது. டியூப்லெஸ் கிட் கன்வர்ஷன் இது வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கிற டியூபை ரிமூவ் பண்ணிவிட்டு ரிம்மில் வந்து ஒரு சீலண்ட் அப்ளை பண்ணுவாங்க, ரப்பர் சீலண்ட் அப்ளை பண்ண போகிறாங்க. அதை அப்ளை பண்ணி அது வந்து அந்த ரிம்மோட அது வந்து செட் ஆயிரும். ஒரு 4 நாள் 3 நாள் டிபெண்ட்ஸ் அந்த வெதர் பொறுத்து அது செட் ஆகிடும். அதுக்கப்புறம் நார்மலாக வண்டி பஞ்சர் ஆச்சுன்னா அந்த ஆணியை குத்தி இருந்தோன்னா ஆணியை பிடுங்கிட்டு நார்மலாக பஞ்சர் ஓட்டலாம். பஞ்சர் வந்து குத்தும் போது லெவலை மட்டும் பார்த்து குத்தும். ரொம்ப ஹார்டாக ரிம்மில் குத்துற அளவுக்குலாம் குத்தக்கூடாது. நார்மலாக வந்து எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் குத்தினா போதும். சாலிடாக நல்லபடியாக எல்லாம் முடிஞ்சிடும். சரிங்களா? திருப்பி சொல்கிறேன், இது வந்து டியூப்லெஸ் கன்வர்ஷன் நாட் லைக் வண்டி பஞ்சரே ஆகாது கிடையாது. பஞ்சர் ஆகும். பஞ்சர் ஆனால் டியூப்லெஸ் வீல் இப்படி பஞ்சர் ஓட்டுறோமோ அந்த மாதிரி பஞ்சர் ஓட்டிக்கலாம். தட் இஸ் தி மெயின் திங். ஏன்னா நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிடுங்க, நிறைய பேர் டெக்ஸ்ட்டும் பண்ணிங்க, இது அந்த லிக்விட் அதுவான்னு. அப்படி கிடையாது. திஸ் இஸ் டிஃப்ரெண்ட். அண்ட் இதோட பெனிஃபிட், இன்னொரு பெனிஃபிட் நான் என்ஜாய் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா, வண்டியில் லைட்டாக ரைட் சைட் புல்லிங் இருந்தது. லைட்டாக நம்ம டியூப்லெஸ் கிட் கன்வர்ஷன் பண்ணும்போது அந்த ப்ராசஸில் வீல் ஸ்போக் வீல் வந்து ட்ரூயிங் பண்ணுவாங்க. ட்ரூயிங் பண்ணால் வண்டியோட பேலன்ஸிங் கரெக்ட் ஆயிரும். அது பண்ணனால நம்ம வண்டிக்கு வந்து இப்போ அந்த ரைட் சைட் புல்லிங் கொஞ்சம் இருந்தது, இப்போ சுத்தமாக இல்லை, கரெக்டாக பிளான்டடாக சென்டராக போகுது. தட் இஸ் ஒன் கிரேட் அட்வான்டேஜ். பிகாஸ் நார்மலாக வண்டி எதுவுமே கொடுத்து இது ட்ரூயிங் பண்ண மாட்டோம். இந்த கன்வர்ஷன் கிட் பண்ணுறதுனால டயரை ரிமூவ் பண்ணனால நம்மளால் பண்ண முடிஞ்சது. ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ ஐம் ஹாப்பி வித் Way2speed கன்வர்ஷன் கிட். உங்களுக்கு வேணும்னா அவங்களோட காண்டாக்ட் நம்பர், வாட்ஸ்அப் நம்பரை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ப்ளஸ் வந்து அவங்க லிங்க்கும் தரேன். நீங்கள் வேணும்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். தட்ஸ் இட் கைஸ். ஹேவ் அ கிரேட் டே. அதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் ஜாயின் பண்ணுறேன். பாய்.